அவங்க அடிக்கிறார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தைகள் பல வருஷமா இப்போ தத்தெடுக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதாவது ரொம்ப வருத்திக்கிறது இல்லை, திருப்பி திருப்பி ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப்னு அது மாதிரி போடவே இல்லை, போகிறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் சக்ஸஸ் ஆகும் போது ஏன் இத்தனை பிள்ளைங்க அனாதாக இருக்குங்க, கண்டுக்காமல் விட்டாங்க, நம்ம ஏன் எடுத்து வாழக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க மனசார. அதுக்கு வரவேற்கிறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, பெற்றவங்க ஆக்சுவலி இங்கே ஒருத்தவங்க தண்டாளத்தில் வீசப்பட்டு தத்தெடுத்த குழந்தைய சடலமா போட்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாசியில வடமாநிலத்திலேருந்து தத்தெடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதை வாங்கி கொடுத்தவங்க இன்னொரு அவங்களோட ரிலேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆக்சுவலி இவங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லாமல் இவங்க ட்ரீட்மெண்ட்லேயும் சக்ஸஸ் ஆகாமல் வடமாநிலத்திலேருந்து தத்தெடுத்துட்டு ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 13 கொண்டு வந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் இறந்து போச்சு சரிங்களா. அந்த குழந்தை இவங்க கொலை செய்யலை, தத்தெடுத்தவங்க ஏன் கொலை செஞ்சாங்கன்னு விசாரிக்கும் போது, யார் என்னன்னு விசாரிக்கும் போது சிசிடிவி கேமரா இந்த 4 பேர் ஸ்டேஷன்ல போய் இவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது முன்னுக்கு பின்னி முரணா சொல்லி, அப்பதான் இந்த உடம்பு கிடைச்சி இல்லை குழந்தையோட உடம்பு, அது நாங்கள் தான் தூக்கி வீசினோம், நாங்கள் கொலை செய்யலை, நாங்கள் தத்தெடுத்தோம், இந்த வடநாட்டில் இருந்து எடுத்து தத்தெடுத்துருந்தோம், உடம்பு சரியில்லாமல் போச்சு, திடீர்னு இறந்து போச்சு, நாங்கள் தான் கொலை செஞ்சிட்டோன்னு எங்கள் மேலே பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த தத்தெடுத்த ஜோடியும் அவங்க வாங்கி கொடுத்த ஜோடியும் 2 பேர் சேர்ந்து 2 ஜோடிகளும் சேர்ந்து ஒரு ட்ரெயினுக்கிட்ட பிளாட்ஃபார்ம்ல போய் ட்ரெயின் தண்டவாளத்துல தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க சரிங்களா. என்ன சொல்றேன், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்படி கொலை செய்யலையா, கொலை செய்யணும்னு யாருக்கும் இல்லைங்க. தத்தெடுக்கிறதே ரொம்ப விஷயம் வரவேற்கத்தக்கதுங்க. தத்தெடுக்கிறது திருப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சு சக்ஸஸ் ஆகாத போது தத்தெடுக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க செத்து போயிட்டாங்கன்னா தத்தெடுத்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் காசுக்கு வாங்கியிருந்தாலும் தப்பு தாங்க. தத்தெடுக்கிறது முறையா வாங்கணுங்க. அப்படி முறையா வாங்கலையா நீங்க வேணா என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வாங்குறது தப்பு தாங்க. நீங்க அப்படி ஒரு ஆக்சுவலி வெயிட்டிங் கியூல போச்சுன்னா முறையா வாங்கணும்னா த்ரூ கவர்மெண்ட் மூலியமா வாங்குங்க சரிங்களா. அதுக்கு எழுதி வச்சு நம்ம எப்படி ஜாபை ட்ரை பண்ணுறோமோ அது மாதிரி வரிசையில் வாங்குங்க சரிங்களா. இல்லை அப்படின்னா அனாத ஆசிரமத்துக்கு போங்க, அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, இவங்க ஆசைப்படுறாங்க நான் கொடுக்க முடியாமா அப்படின்னு கொடுக்காம கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கும். சப்போஸ் இறந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க குழந்தைங்க எப்படி இறந்து போச்சோ அதே மாதிரி பிராட் பெட் டெத்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எழுதி தருவாங்க. அதுக்காக நீங்கள் இப்படி தூக்கி வீசிட்டு போகாதீங்க சரிங்களா. இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. தத்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க, நான் அதை சொல்ல. இந்த மாதிரி தானா செத்து போனதை இது மாதிரி தூக்கி வீசிட்டு போகாதீங்க. அது ஒரு உயிர் தான் செத்து போச்சு. அதுக்கு அட்லீஸ்ட் செத்து போன இதை நீங்க இந்த வடவாளத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன், இவங்களுக்கு என்ன பயனா, இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க பயந்து தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, அப்படி காசுக்கு வாங்கிருக்கலாம், எல்லாம் இவங்க பழி வருன்றதுக்காக இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் சொல்றேன், இதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு, கடைப்பிடிக்கலன்னா இப்போ மாட்டிக்கிங்க. நான் தயவுசெஞ்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி தூக்கி சாரிங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க சரிங்களா. தேங்க்யூ. கோவை அடுத்த இருகூர் ராவுத்தர் தரைப்பாலம் அருகே தண்டவாளத்தில் கடந்த 13ஆம் தேதி சனிக்கிழமை ஆண் குழந்தை ஒன்று சடலமாக கிடந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போத்தனூர் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு வீசப்பட்டிருந்த குழந்தையின் பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து குழந்தையின் உடல் அருகே வெட்டப்பட்ட கோழி, மஞ்சள், எலுமிச்சை பழம் ஆகியவை கிடந்ததால் அந்த குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதா அல்லது காதல் விவகாரத்தால் முறை தவறி பிறந்ததால் வீசிச் செல்லப்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கோவை இருப்பு பாதை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர். சென்னை ரயில்வே சைபர் போலீசாருடன் இணைந்து பல்வேறு ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது
சந்தேகம் படும்படியாக அப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மரிய லூயிஸ், அவரது மனைவி ராதாமணி, பிரவீன்குமார், அவரது மனைவி கீர்த்திகா, நீலிக்கோணம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அக்ஷய், அவரது மனைவி வைஷாலி ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது. மேற்கண்ட 3 தம்பதியருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் குழந்தை சடலம் தண்டவாளத்திற்கு வந்த மர்மம் விலகியது. மரிய லூயிஸ், ராதாமணி தம்பதியருக்கு திருமணம் முடிந்து 23 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் மகாராஷ்டிர மாநிலம் சென்று வைஷாலியின் தங்கை மூலம் தெரிந்த ஒரு தம்பதியரிடம் ஆண் குழந்தையை பெற்று கடந்த 13ஆம் தேதி காலை கோவை வந்திருக்கிறார்கள். அன்று குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆனதாகவும் சிறிது நேரத்தில் குழந்தை இறந்ததாகவும் கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்பதால் இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று வீசிவிடலாம் என்று மரிய லூயிஸ், ராதாமணி தம்பதியர் முடிவு செய்தனர். துணைக்கு பிரவீன்குமார், கீர்த்திகா தம்பதி சென்றதாகவும், குழந்தையை வாங்கி கொடுத்த பாவத்துக்கு வைஷாலி, அக்ஷய் தம்பதியர் சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆறு பேரும் சேர்ந்து இறந்த குழந்தையின் சடலத்துடன் காரில் ரயில்வே தண்டவாள பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். இருகூர் ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளத்தில் இறந்த குழந்தையின் உடலை வைத்துவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. குழந்தை இறந்தது சனிக்கிழமை என்பதால் சம்பிரதாயப்படி கருப்பு கோழியை அறுத்து பலியிட்டதாகவும் மஞ்சள் கலந்த மசாலா பொடியை தூவியதாகவும் ஒப்புக்கொண்டனர். குழந்தை தத்தெடுக்கும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் குழந்தையை சட்டத்திற்கு புறம்பாக வாங்குவதும் விற்பதும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதை சுட்டிக்காட்டிய காவல்துறையினர் குழந்தையின் இறப்பை பற்றி முறைப்படி தகவல் தெரிவிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக மறைத்ததாகவும், இறந்த குழந்தையின் உடலை முறைப்படி அடக்கம் செய்யாமல் அவமரியாதைப்படுத்தியதற்காகவும் அந்த 6 பேரையும் கைது செய்தனர். மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்ட அந்த 3 தம்பதியரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பிள்ளை ஒரு பிள்ளை இங்கே இல்லை என ஏங்குவோர் பலர் இருக்க, தானம் பெற்ற குழந்தையை கூட வளர்க்க முடியாமல் பறிகொடுத்துவிட்டு அதனை மறைக்க செய்யக்கூடாத செயல்களையெல்லாம் செய்ததால் குழந்தையில்லா தம்பதியுடன் குழந்தையின் அருமை உணரா 2 தம்பதியரும் சிறையில் கம்பி எண்ணி வருகிறார்கள். தவறு என்று தெரிந்தே செய்தாலும், தவறு வெளியே தெரியக்கூடாது என்று செய்தாலும் குற்றம் கேடு தரும்.